ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். யாருங்க? சொத்து உள்ள விசுவாசி இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? இதை நம்பினா நம்ம சபையிலே இப்படி சொத்து உள்ள மக்களா மாறுவாங்க. ஆஸ்திகளை கொண்டு வந்து அன்னைக்கு பேதுரு காலடியில போட்டது போல புதிய ஏற்பாட்டுல உங்க காலடியில ஆஸ்திகளை கொண்டு வந்து போடுவாங்க. பிலீவ் பண்ணுவாங்க. மனுஷனை வாழ வைக்கிறவர் அப்படிப்பட்டவர். இவருக்கு வெளிச்சம் தெரியுது. இவருக்கு கூட இருக்கிற சீசனுக்கு அறிவே. ஆனா பிரசங்கத்துல நமக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் போதும் சொல்லி சொல்லி விசுவாசி தர்தனாக்கி. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். யாருங்க? என்ன 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 எப்படிப்பட்ட விசுவாசிங்க? எப்படிப்பட்ட விசுவாசிங்க? 8 லூக்கா 8:3 பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். மற்ற அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட. ஆஸ்தினா என்ன? சொத்துங்க. சொத்து சொத்து சொல்லுங்க. சொத்து சொத்து உள்ள விசுவாசிகள் இருந்தாங்க. ஹலோ, யார் இருந்தாங்க? சொத்து உள்ள விசுவாசிகள் இருந்தாங்க. என்ன சொன்னா? இதை நம்பினா நம்ம சபையிலே இப்படி சொத்து உள்ள மக்களா மாறுவாங்க. இதை விசுவாசம். இயேசுக்கு பாருங்க, இயேசுவோட கூட இயேசுக்கு ஆஸ்திகளால சொத்துக்களால இது லேண்டை வச்சு எல்லாம் வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஏன் தரமாட்டார் ஆண்டவர்? இயேசுக்கு ஊழியம் செய்யறதுக்கு சொத்து உள்ள ஆள்லாம் வருவாங்கன்னா உங்களுக்கு சொத்து உள்ள ஆள்லாம் வரமாட்டாங்களா? எங்கோட வரவே பார்க்கத்தர் ஆஸ்திகளை கொண்டு வந்து அன்னைக்கு பேதுரு காலடியில போட்டது போல புதிய ஏற்பாட்டுல உங்க காலடியில ஆஸ்திகளை கொண்டு வந்து போடுவாங்க. பிலீவ் பண்ணாத. அப்ப பாருங்க, பிலீவ் பண்ண பாருங்க. ஒரு பெண்ணு, ஒரு விசுவாசி இயேசு கிட்ட வரா. அந்த தைலங்குல பரிமள தைலம் அதை கொண்டு வந்து காலில் அப்படி ஊத்துனா பாருங்க. அது எவ்வளவு செலவு தெரியும்? எவ்வளவு தெரியுமா காசு? அது செலவு எவ்வளவு தெரியுமா? அது எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கிட்டத்தட்ட 40,000 வச்சுங்க. 12 மாசம் 40,000னா 4,80,000 ரூபாய். 4,80,000 ரூபாவை அவ கவர் போட்டு கொடுக்கல. நம்ம ஜனங்க பாருங்க, 100 ரூபாய் கூட கவர் போட்டு, 10 ரூபாய் கூட கவர் போட்டு கொடுப்பாங்க. அவ 4,80,000 இயேசு பாத்துல ஆடி ஊத்திட்டு போயிட்டான். அவன் ஒண்ணு சீடன் அப்பா 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 நான் அச்சிக்கிறான். ஐயோ 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 வேஸ்ட் பண்றாள். கத்த சொன்ன கவர்மெண்ட் வாய் மூடுற. ஏன்னா இவனுக்கு சீடனுக்கு இவரை பத்தி வெளிச்சமே தெரியல. இவளுக்கு வெளிச்சம் தெரியுது. இவர் யாரு? ரட்சகர். இவர் அடிக்கப்பட போறார், நொறுக்கப்பட போறார், ரத்தம் சிந்த போறார், பாடுபட, உலகத்துக்கே பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி, தேவகுமாரன் உண்டாக்குனவர், ரட்சகர், ஜீவனை கொடுக்கிறவர், மனுஷனை வாழ வைக்கிறவர். அப்படிப்பட்டவர். இவருக்கு வெளிச்சம் தெரியுது. இவளுக்கு கூட இருக்கிற சீசனுக்கு அறிவே இல்லை. ஏன்? அவன் என்ன பண்ணுகிறான்? பணத்தை சுமந்து நிற்கிறான். நான் சொல்றேன், இப்ப ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறதுனால நம்ம பணத்தை மேல நம்பிக்கை இல்லைன்னு, அதுக்கு இயேசு மேல தான் நம்பிக்கை. ஏன்னா இயேசுவை குறித்து சரியா வெளிச்சம் வந்துடுச்சுன்னா பணம்லாம் நமக்கு ஒன்னே இல்லைங்க. நம்ம பாருங்க, பணம் கிடைக்கும், இது கிடைக்கல, அது காசு கிடைக்கல, இது காசு கிடைக்க யோசிக்கிறோம். ஆனா பிரசங்கம் பீரியட்ல பணத்தை பத்தி பேச மாட்டோம். எதை பத்தி? காசை பத்தி பேச மாட்டோம். காசு பண்ண என்னது? நல்லா வெல்த்தியா இருக்குன்னு பேச மாட்டோம். ஆனா கீழே இறங்கினோனையும் இது வேணுமே, அது வேணுமே, அது வேணுமே, இது இங்க எதுவுமே வேணான்னு பேசிடுவோம். இருக்குல்ல இல்லையா? ஆமா. என்ன தருவீங்க? எது தருவீங்க? வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பேக் தருவீங்களா? அது தருவீங்களா? எல்லாம். ஆனா பிரசங்கத்துல நமக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் போதும். இப்படியே சொல்லி சொல்லி விசுவாசி தர்தனாக்கி வச்சு. கிறிஸ்துமஸ்க்கான என்ன பண்ண? நம்ம ஓடுறது எங்க ஒன்னாலும். அங்கங்க கூட்டத்துக்கு போய் 20 புடவை வாங்கின்னு வருது அங்கத்துக்கு. அங்க எங்க விசுவாசியில 50 விசுவாசி ஏழை ஐயா அவங்களுக்கு புடவை வாங்கணும் ஐயான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் நம்ம போய் திரியுது. ஏன்? நான் சொல்லணும், என் விசுவாசி 100 புடவை கொடுக்கணும். அப்படி ஆக்கணும் நீங்க.